சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாத ரேமா வாக்குத்தத்தம் அது யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்த போகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 71:21 சொல்லுது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், மேன்மையை தருகிற தெய்வம். ஆதியாகமம் 49:3 சொல்லுது, ரூபனே என் சேஷ புத்திரனே நீ மேன்மையில் பிரதானமானவன், நீ மேன்மையில் பிரதானமானவன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அந்த வார்த்தையில் அவருடைய வார்த்தை ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறதா. அவர்தான் சொன்னார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கா? அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்ட போடுங்க. பாக்கி எல்லாம் ஆமாங்க பிரதர், கேட்ட மாதிரி தான் இருக்கு பிரதர், எங்கேயோ கேட்டிருக்கேன் பிரதர். தினம் இந்த வாக்குத்தத்தத்தை நாம சொல்லணும். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக. அப்படின்னா யாரோ கூட்டம் நிக்குதாங்க. இவன் எப்ப விழுவான், எப்ப இவன் ஊழியம் காலியாகும், எப்ப இவன் இருக்கிற கூட்டம் எல்லாம் கரையும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இப்படி ஒரு கூட்டம் நிக்குது. இவன் வீட்டுல பிரச்சனையாம்ல, அத பேச 4 பேரு, அது பேச 4 பேரு. இவன் ஊழியத்துல இன்னாரு இப்படி ஏதோ பண்ணிட்டாங்களாம்ல, அத பேச 10 பேரு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக. இதுவரை உன்னை யார் விரோதிச்சாங்களோ, யார் உன்னை வேணாம்னு நினைச்சாங்களோ, யார் உன்னை வித்தியாசமா பேசினாங்களோ, நடத்தினாங்களோ, நான் ஒரு ஊழியக்காரனாய், கர்த்தருடைய மனுஷனாய், ஒரு தீர்க்கனாய் நின்று நான் சொல்லட்டும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ மேன்மையா இருப்பாய். ஆமென் சொல்றவங்க மேன்மையா இருப்பாய். ஆமென் சொல்றவங்க அதை பிடித்துக் கொள்வார். ஆமென் சொல்றவங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்னாடி அங்க மோசேயே ஏத்துக்கல. இவன் மோசேக்கு விரோதமா கல்லெடுத்தான், மோசேயே அடிக்க போனான். மோசே கிட்ட போய் சொன்னா, எகிப்துல பிரேத கல்லறை இருந்தா என்ன இங்க இழுத்துட்டு வந்த, நாங்க அங்கேயே இருந்துருப்போம்டா அப்படி சொல்லி மோசேக்கு விரோதமாய் அவிசுவாசமான வார்த்தைகளை, எகத்தாள வார்த்தைகளை பேசினான். அந்த மோசேக்கே கண்ட்ரோல் ஆகாதவன் எப்படி யோசுவாவுக்கு கண்ட்ரோல் ஆவான்? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, என் பேச்சே கேட்க மாட்டீங்க, எப்படி என் மனைவி பேச்ச கேட்பீங்க? எப்படி எபி பேச்ச கேட்பீங்க? எப்படி தம்பி வில்லியம் பேச்ச கேட்பீங்க? அவன் பேச்சே, அந்த ஆள் பேச்சே நான் கேட்கலையா சொல்லும்ல. அப்படி ஒரு கூட்டம், விசுவாசிக்காத கூட்டம், எதிர் பேசுகிற கூட்டம், வம்படிக்கிற கூட்டம், விரோதமான கூட்டம், வித்தியாசமான கூட்டம்,
பிடரிகளை கடினப்படுத்தின ஒரு கூட்டம். கர்த்தர் சொல்றாரு, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பேன்றாரு. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லி அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பேன். அதான் வாக்குத்தத்தம். எப்பயுமே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கணும். ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாரு போயிடுறோம் இல்ல. இது ஒரு செய்தியை நான் எடுத்த நைட் பிரேயர்ல. தானியேலின் உயர்வுக்கு காரணம் என்ன? தானியேலுடைய உயர்வுக்கான ரகசியம் ஒரு 9 பாயிண்ட் சொன்னேன். அதுல 2 கூட நம்மள்ட்ட இருக்காது. எல்லாத்தையும் நம்ம வித்தியாசமா வச்சுக்கிட்டு நம்ம உயரல 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 எப்படி உயர முடியும்? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல, இந்த வார்த்தைகளை நீ செய்ய கவனமாய் இருந்தால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும். அப்ப அவருடைய வார்த்தையை கவனிக்கணும். அவருடைய வார்த்தையின் மேல ஒரு அஃபெக்ஷன் வரணும். அவருடைய வார்த்தையின் மேல ஒரு அன்பு வரணும். அவருடைய வார்த்தையை நம்ம உணவா எடுக்கணும். அந்த வார்த்தை சொல்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. வைத்த வலின்னு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறார். அதுல நிறைய மாத்திரை எழுதுறார், ஊசி எழுதுறார், சிறப்பு எழுதுறார். வாங்கி பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம்னா வயிற்று வலி நின்றுமா? என்ன நிக்காது. அதுல எழுதியிருப்பாங்க, காலையில அரை மாத்திரை, உணவுக்கு முன் அறை, உணவுக்கு பின் அறை எதிராங்கல்ல. அதன்படி சாப்பிட்டு பார்த்தோம்னா உடம்பு என்ன ஆகுது? ஆரோக்கியம் அடையுது. இந்த வேத புத்தகமும் பரம வைத்தியரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் பிரிஸ்கிரிப்ஷன். கையை தட்டி இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? காலை உணவுக்கு முன்னாடி ஒன்னு எடுத்துக்கோ, வெறும் வயிற்றுல ஒன்னு எடு. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை எடுத்து உட்கொள். பரிகாரி பரம வைத்தியர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இத வாங்கி நம்ம தலைக்கு அடியில் வச்சு படுத்தா நடக்காது. இந்த வார்த்தை ஆம் என்றும், இந்த வார்த்தை என் வாழ்வில் ஆமென் என்றும் இருக்கு. நீ என்னைக்கு நீ நம்புறியோ, விசுவாசிக்கிறியோ, கை நீட்டி எடுத்துக்கிறியோ, நான் சொல்றேன், அவர்கள் கண்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருப்ப. கையை தட்டி, கைய கூட லேசா தட்டுற பாத்தியா? உன் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் இந்த மாலை ஆராதனை. அப்பா உம் திருப்பாதமே இந்த காலை ஆராதனை. அப்பா உம் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. எல்லாரோ அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உம் திருப்பாதமே. அதிகாலை அப்பா உம் திருப்பாதமே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். ஜீசஸ் நிச்சய துயரமில்லா இங்கு மறைந்ததையா, நிச்சய துயரமில்லா இங்கு மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா,
நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நல்லவரே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் இருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் இருப்பாதமே. நல்ல கையை தடணும். கைத்தட்டி கைத்தட்டி. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனை உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி ஐயே, சொல்லுங்க. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா உந்திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பா உந்திருப்பாதமே. கைத்தடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு சுகம் நந்தீரையா. கோடி கோடி நந்தீரடி, கோடி கோடி நந்தீரடி, கோடி கோடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா உந்திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பா திருப்பாதமே. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருப்ப. வாயை திறந்த பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருப்ப. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ நல்லா இருப்ப. அந்த குடும்பத்தை காட்டில் நீ நல்லா இருப்ப. அதுக்காக நம்ம எரிஞ்சு விட வேணாம், பொறாமப்பட வேணாம். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு செய்வார், நம்பினா போதும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 காரியங்களை சொல்ல போறேன். எத்தனை? 3 காரியம். இதை கவனிச்சு கேளுங்க. நம்பர் 1, யோர்தானை பிளந்து உன்னை மேன்மைப்படுத்துவார். யோர்தானை பிளந்து உன்னை மேன்மைப்படுத்துவார். யோர்தான் என்பது என்ன? பெருவெள்ளம்.
யோர்தான் என்பது என்ன? திகில் அனுபவம். யோர்தான் என்பது என்ன? ஒரு மகா பெரிய போராட்டம். யோர்தான் என்பது என்ன? இருளான சூழல். யோர்தான் என்பது என்ன? ஒரு பெரிய தடை. கிட்டக்க வந்துருச்சு, ஆனா எனக்கு இந்த விஷயம் தடையாவே இருக்கு. அப்படி இருக்கிறீங்க தானே? கிட்டக்க வந்துருச்சுன்னு அது எனக்கு ஒரு தடையாவே இருக்கு. காரணம் என்ன? யோர்தான் ஓடுது நடுவுல. யோர்தானின் ஆரவாரம் இருக்கு. யோர்தானின் ஒரு திகில் இருக்கு. இப்ப யோசுவா பயப்படுறான். என்ன பண்றது? நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுச்சு. எப்படி ஓடுச்சு? சிலருடைய லைஃப்ல அப்படிதான் கரை புரண்டு ஓடும். சிலருடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடும். அந்த பக்கம் போவோமா, போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற நம்பிக்கை கூட நமக்கு இருக்காது. நம்முடைய லைஃப்ல இப்படிப்பட்ட யோர்தானின் பெரு வெள்ளத்துக்கு மத்தியில நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த யோர்தானை நீ கடக்க போற. இந்த மாசம் யோர்தானை நீ கடக்க போற மகளே. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்தவனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு நிறைய டிக்கெட் வராது. ஏன்னா நிறைய பேருக்கு சைத்தாங்க பட்ச அங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். அங்கங்க ஒரு ஆளை போட்டுறான். இது இந்த கட்டுல தான் இருக்கு. நம்ம ஆளுகிட்ட ஏசுநாதர் இப்படி பேசி இருக்கிறாப்ல, அவனும் ஒரு 7 நாள் உபாசல கிடக்கிறான். அசைவு வந்துரும். இது அசைவு ஆயிடுச்சுன்னா என் ராஜ்யம் அசைஞ்சு விடும். அதனால அப்படியே போட்டு அமுக்குறது. அப்பா சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன், உன்னை ரொம்ப சூப்பரா மாத்த போறேன். அதுக்கு முதல்ல நான் செய்யறது, உனக்கு முன்னாடி ஓடுற யோர்தானை நான் பிளக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த யோர்தான் பிளக்கப்படணும். அதுதான் நம்முடைய எய்ம், நம்ம டார்கெட். அதுதான். இந்த யோர்தானுக்கெல்லாம் பயப்படுறாள் நம்ம அல்ல. ஹலோ, அதுக்கு வேற ஆள பாரு. சலசல சலசலன்னு வருது. பைபிள் சொல்லுது, அது அறுப்பு காலமா இருந்தபடியினாலே யோர்தான் அறுப்பு காலம் கரை புரண்டு ஓடிச்சான். யாரு கால் வச்சா கூட உள்ள மாட்டிப்பான். அப்படி ஒரு ஸ்பீடு. பக்கத்துல கை பிடிங்க. சாத்தான் சில நேரத்துல ஸ்பீடா தான் இருப்பாப்ல. சொல்லுங்க, எல்லாம் தீர்க்க தரிசனம். சாத்தான் சில நேரத்துல ஸ்பீடா தான் இருப்பாப்ல. ஆனா என் பைபிள் அதை விட ஸ்பீடு. ஏன்னா என் பைபிள் சொல்லுது, ஒரு வழியா வருவான்டா, நீ விரட்டு, அவன் 7 வழியா ஓடிடுவான். கையை தட்டுங்களேன். அந்த பைத்தியக்கார பண்ணி பயலுக்கு தெரியாது இந்த மேட்டர்லாம். யார்கிட்ட வச்சுக்கிறோம், யார்கிட்ட மோதுறோம், யார பேசுறோம் எல்லாம் தெரியாது. அவனுக்கு பூரா 2026 வருஷமும் வாங்கி கட்டுறதே பொழப்பா இருக்கு. கையை தட்டுங்களா. சொல்லுங்க. கரை உரண்டு ஓடுது. நம்மள்ட்ட ஆண்டவர் பேசினார். 1:11 படிமா, சீக்கிரம் படிமா, டக்கு டக்குன்னு போவோம். நீங்கள் பாளையத்தை உருவ கடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாள். இப்ப நான் ஒரு ப்ராபசி டிக்ளேர் பண்றேன். இன்னைக்கு என்ன தேதி? 1 நம்பர் 1 2 3 இந்த 3 தேதிக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏசப்பாக்குள்ள எனக்கு அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் சொல்றேன், இந்த 3 நாளுக்குள்ள என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல செய்தியாவே வருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், எங்க அப்பா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்து வழி விடுமே, தடைகள் எல்லாம் சொல்லுங்க தகந்தே
ஆமா ஆமா இடைஞ்சல் எல்லாம் இன்னைக்கு 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 நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எல்லா தடைகள் டெமாலிஷ் ஆவதாக. எதெல்லாம் உனக்கு எதிராக இருக்குதோ ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். சில கல்லு நவுந்தாதான் சில பிளஸிங் உள்ள வரும். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சில கல்லு நவுறணும். மலேசியா தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்க அருமையான அன்பு சகோதரர் டேனியல் புனிதா 2 பேர் அவங்க வீட்டுல தங்கி இருந்தேன். ஒரு சின்ன ரூம்ல தங்கி இருந்தேன். ரொம்ப 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 கஷ்டத்துல இருந்தாங்க. தம்பி எபிக்கு தெரியும், என்னோட வந்தாரு. ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியகம் செய்யறாரு, ஆனா ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த கப்பு எல்லாம் டிசைன் பண்ணி, அந்த பணம் எல்லாம் டிசைன் பண்ணி வித்து அதுல வர காசை வச்சு ஊழியம் செய்வார். இன்னைக்கு நம்மளால 3 நேரம் ஊழிட்டு உட்கார்ந்து இருந்தது வேற கதை. சோத்திரம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஈன பொழப்பு. என்னடா அப்படி சொல்ற நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டைம் ஊழியம். நீங்க இதை தாண்டி போயிடுங்க, இந்த ஆந்திராலாம் போயிடுங்களேன், இந்த கர்நாடகா போயிருங்களேன், எல்லாம் வேலை செஞ்சா வேலை ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லுங்களேன். சரி, அது அப்புறம் அது பார்த்துக்கலாம், அது நமக்கு வேலை இல்லை. அங்க வேலை செய்வான், வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை. அப்ப நான் முடிச்சுட்டு வரும்போது நான் சொன்னேன், இப்போ வந்து நீ வந்து ரொம்ப நிக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்க பாஸ்டர் பிரதர். நெக்ஸ்ட் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி இந்த தேதிக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பாரு. எப்படிங்க சொந்த வீட்டை கொடுப்பாரு? அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு கிணறு இருக்கிற ஒரு இடத்தை பார்க்கிறேன். அந்த கிணறு இருக்கிற இடத்துல தான் வீடு கட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த ஊழியக்காரர் என்ன கூட்டு போனார். ஐயா, இந்த இடமா பாருங்கன்னாரு. அம்மா, நான் பார்த்தது இதேதான், இதே கிணறு தான். என் அன்பு தேவ ஜனமே, இந்த பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்குள்ள அந்த இடத்துல வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க. நான் எப்பெல்லாம் மலேசியா போறனோ அப்பெல்லாம் தங்குறதுக்கு எனக்காக ஒரு ரூம் அங்க கட்டப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு சொன்ன, ஒரு பெரிய கல்லு உருண்டு ஓடுது. அந்த உருண்டு ஓடின கல்ல கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஐயா நீங்க சொன்ன எல்லாம் நடந்துருச்சுங்க ஐயா, இந்த பெரிய கல்லு மட்டும் உருள மாட்டேங்குது. பெரிய கல்லு மட்டும் உருளவே மாட்டேங்குது. நான் சொன்ன உருள வெயிட் பண்ணுங்க, நடந்ததுக்கு நன்றி சொல்லு, நடப்பதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு உருண்டுச்சு அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியத்துல இருந்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல இருக்கிற ஸ்தாபனம் எடுத்துட்டு அவ்வளோ பெரிய மகிமையின் சபைய இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இப்ப நீங்க மலேசியா வந்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு 4 மாசம் 5 மாசம் மீட்டிங் கண்டக்ட் பண்ற அளவுக்கு கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கல்லு உருளும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி உள்ள வரும். கையை தட்டி நான் அப்படி பார்க்கிறேன், நான் அப்படி பார்க்கிறேன், நான் அப்படி பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த யோர்தானை நீ கடந்து போவாய். 3 தேதிக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள அற்புதமான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி நிகழ்த்தி அதிசயத்தை காணும்படி செய்வாராக. இது ஊழியக்காரனுடைய வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. கட்டாயமா இது நடக்கணும், கட்டாயமா இது நடக்கும். 3 நாளுக்குள்ள, இந்த 3 நாளுக்குள்ள நீ கடக்க வேண்டியதை கடப்பாய். உன்னை தேவன் ஒரு பெரிய மேன்மையை காணும்படி உன் கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க 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 கையை தட்டி ஆமென் சொல்லி கையை தட்டுறல்ல, கையை தட்டு. ஓ ஒரு பெருவெல்லாம், ஓ ஒரு பெருவெல்லாம். அந்த போராட்டம் என் குடும்பத்தை விட்டு, என் தொழிலை விட்டு, என் ஆவிக்குரிய வாழ்வை விட்டு விலகி போவதாக. விலகி போகட்டும், விலகி போகட்டும். அந்த பெருவெல்லம் எனக்கு முன்பாக பிளக்கட்டும். 3 காரியம் செய். 1 3:14 படிங்க, குயிக்கா படிங்க. 3:14. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டார்கள்.
ஆசாரியர்கள் உடன்படிக்கை சொல்றேன் கவனிங்க. கூடாரத்திலிருந்து வெளியில வா, கூடாரத்தை விட்டு வெளியே வா. நிறைய பேரு கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு ஊழியம் வளரலாம். வெளியில வா, கமௌண்டாக இடத்துல இருந்து. பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்து போனவன். என்னைக்கு உன் சுக வாழ்வை வெறுத்து பசிக்காது சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா சாப்பிடுவேன். பார்த்தாவே தெரியுதுங்கிறீங்களா? சாப்பிடணும் முடிவு பண்ணா கரெக்டா சாப்பிடுவேன். ஆனா உபவாசம்னு முடிவு பண்ணா அவ்வளவுதான். என் அன்பு தேவ ஜனமே, கூடார வாழ்க்கையில இருக்கும் பொழுது, கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது உன்னால யோர்தானை ஜெயிக்க முடியாது. பக்கத்துல கைப்பிடி. எந்த கூடாரத்துல உட்கார்ந்திருக்க? வெளியில. சொல்ல புரியுதுங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா, அந்த சுகபோக வாழ்வை விட்டு வெளியில வா. போன மாசம் சாயங்காலத்துல கூட்டம் நடத்தணுமா, நிறைய டிக்கெட் என்ன சொல்லுது தெரியுமா? அண்ணே வெயில் கொடுமை இல்லாம இருக்கு, பேசாம சாயங்காலம் நடத்துருமா? நீ வந்துட்டு போவ, கிராமத்துல இருந்து பிள்ளைங்க வருது, அதுக்கெல்லாம் என்ன வழி? ராத்திரி 10 மணிக்கு முடிக்க முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சொகுசு வாழ்க்கை, இதை விட்டு வெளியில வா. ஒரு கொடுமையை பாருங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறது. பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்ந்தா, ஹலோ நீ சென்ட் அடிச்ச போனோம். ஏன் பைபிள் சொல்லுது சுகபோகமாய் வாழ்ந்தா நீ யாரு? ஒன் மேன் ஷோ அடிச்ச, ஜாகுவார் அடிச்ச, இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அதனால சொல்றேன். ஜாகுவார் சென்ட் அடிச்ச, மூக்குல பஞ்சு வைக்காத போனோம். அதனால நீ யோர்தானை பிளக்கணும்னா நீ கூடாரத்தை விட்டு வெளியில வா. புரிஞ்சவங்க மட்டும் கையை பிடிச்சி பக்கத்துல. ஹலோ, எந்த கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்க? சில பேர் மனைவி மடியில படுத்திருப்ப. Come out the name of Jesus. வெளியே வா, வெளியில வா. அப்பா, நம்ம பிள்ளைவெல்லாம் நமக்கு கத்து கொடுக்குதோ. இப்ப இருக்க பிள்ளைவெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது? என்ன நீ லூசு மாதிரியே இருக்கிற, நீ என்ன கிழப்ப மாதிரியே இருக்கிற நீ. நாங்கெல்லாம் பாருங்க யூத், எவர் யூத் நாங்க யாருங்க சொல்றாள்? யார்? எபி. நாங்க எவர் யூத்ன என்னமோ என்னமோ பொண்டாட்டி அந்த பக்கம் கிடக்குறா, நீ இந்த பக்கம் கிடக்குற. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா 2 பேரும் பேசிக்கிற மாதிரியும் தெரியல. நாங்க பாருங்க அப்படி இழஞ்சிக்கிட்டே தான் பாரு, இழசல் தான். நல்லா கவனிக்கணும். சுகபோகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது, நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், பெருவெல்லாம் உன் வீட்டுக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வெளியில வரியா மகளே? வெளியில வரியா மகனே? நீ வெளியில வந்து வர, அதுல இருந்து வெளியில வா. 3 காரியம் சொன்னாரு. 1, வாசிமா தொடர்ந்து. தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போனார்கள். பக்கத்துல கை. சுமந்து கொண்டு போ. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சுமக்க வேண்டிய வார்த்தைய சுமந்து கொண்டு போ. என்னைக்கு நீ சுமக்க அர்ப்பணிக்கிறியோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள். உங்களை கடவுள் வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ நன்றா இருப்பாய். ஹல்லேலூயா. இப்படியும் பிரசங்கம் பண்ண தெரியும். நம்ம பிரசங்கம் பூரா ராவு தான். ஆமென் சொல்லுங்களேன். கிழிச்சு உள்ள சீலைய சொருகிற வேலை தான் என் வேலை. வார்த்தைய சுமந்து போ. கர்த்தர் உனக்கு சொன்னதை நீ அப்படியே கடைபிடி. எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆசாரியர்கள் தான் சுமக்கணும், வேற யாரும் சுமக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஊழியெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டு இல்ல? இன்னைக்கு இருக்கிற ஊழியெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டு. 2 வசனம் பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சிடறான். கர்த்தர் ஊழியத்துக்கு அட படுபாவி பயல. இல்லை, நாங்க 8 வருஷம் உள்ளே காத்து கிடந்தோம்டா. இப்ப கூட இந்த மீட்டிங்க்கு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, 10 நாள் ரூம் அடைச்சிட்டு உள்ள இருக்க போறானா.
என்னைக்கு நீ உன்னை வெறுத்து தேவ சமூகத்துல நீ சுமந்து போக விருப்பப்படுகிறாயோ, நான் சொல்றேன், யோர்தான் உன்னை கண்டு பயப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றானே, எங்க ஊழியங்கள்ல வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கு. ஒருத்தர் பேசினாரு 4 நாள் முன்னாடி. சரி, சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா டெலிவரன்ஸ் இல்ல. எப்படி? அது எனக்கு ஒன்றும் புரியல. இது எந்த பைபிள்ல போய் படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கான், டெலிவரன்ஸ் இல்லையா? இது என்னது? அவருடைய அனாயிண்டிங் வந்தாவே கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப அந்த அபிஷேகத்தின் மேல சந்தேகம் வருது எனக்கு. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ சுமந்து கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தை ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஆமென் என்றும், இதான் நடக்கும். இது நடக்காது. நீ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி சுமக்கிறதுங்கிறது கொஞ்சம் பாரம் இல்ல? கொஞ்சம் வலிக்கும் தானே? வலிக்கும் தானே? வலிக்குமா வலிக்காதா? நீங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது போல இருக்கு. சோத்திரம். சுமக்கிறது வலிக்கும். அதனாலதான் மோசே அன்னைக்கே சொன்னா, நான் ஏன் சுமக்கணும், நானா இவர்களை பெற்றேன். இயேசுவே சொன்னாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உன் சிலுவன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா. அங்க இங்க பார்க்காத, அங்கெல்லாம் ஆட்சி போவாத. சில பேரு இத புடுங்கோ, அதையும் தானே பார்க்காத. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வி நெக்னு ஒண்ணு வந்துருச்சுங்க. லோ நெக்கா பொம்பளை பிள்ளை எல்லாம் போடுது. லோ நெக் ஒரே அடியா லோவாகி ஒரே அடியா லோவுல போயிடும். எங்க? பாதாளத்துல. நான் நல்லா கவனிங்க. நான் இந்த ஓரினை சேர்க்கை, இந்த லெஸ்பியனை பத்தி நான் ரொம்ப 2 மாசமாவே நான் அதிகமா பேசினேன். இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அது ஏன் பேசினேன்னு தெரியாது, ஆவியான பேச வச்சாரு. நேத்து முந்தா நாள் ரிப்போர்ட் வந்திருக்கு, கர்நாடகாவில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற 7000 பேருக்கு HIV பாசிட்டிவ். என்னது? அதனால புள்ள பெங்களூர்ல படிக்கிறதெல்லாம் அனுப்பிடாதீங்க, வேணாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே புள்ள படிக்கிட்டோம். அது 8வது பெயில் ஆனாலும் பரவாயில்ல. எப்படி இந்த காலேஜ் பிள்ளைகளுக்கு 7000 பேருக்கு HIV? யோசனை பண்ணி பாருங்க. பாவம் பெருத்து புழுத்து போய் கிடக்கு. அது சொல்றான், 45,000 பேருக்கு மேல இந்த நோய் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுது. ஒருத்தன் சொல்றான், அதே கர்நாடகாவில் பெங்களூர்ல சொல்றான், இன்னும் எவ்வளவு பேருக்கு இந்த வியாதி இருக்குன்னே தெரியாம ஊர்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், இது விபச்சாரத்துல மட்டும் வராதே, இது லெஸ்பியன்ல ஓரினை சேர்க்கையில வருகிற மோசமான மரணத்தை உண்டு பண்ணுகிற பாவத்தினால் வருகிற வியாதி. அதனாலதான் வாலிப பிள்ளைகள் சங்க பிடிக்கிறது. நீ நின்னா நின்னு ஓடுனா ஓடு, என்கிட்ட இப்படிதான் இருக்கணும். நல்லா கவனிக்கணும், அது கொஞ்சம் கடினம், ஆனா அது ரொம்ப பெரிய பாதுகாப்பு. கையை தட்டி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வெளியில போனா வந்தாலே எனக்கு பயமா இருக்கு இந்த பிள்ளைகளை பார்த்தாவே. சில நேரங்கள்ல எனக்கு உண்மையில நீங்கெல்லாம் என் தங்கங்க. நல்லா நெட்டி 5 நெட்டி முடிஞ்சிச்சு. சோத்திரம். நீங்களா யாரு? தங்கம். இந்த கடினமான ஒரு பிரசங்கத்தை கேட்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்காரு பாருங்க. கையை தட்டு. இத கேட்க வச்சிருக்காரு இந்த காதுக்கு. ஒரு பெரிய சபை, நான் என்ன சொல்ல, அந்த பெரிய சபையுடைய அந்த பெரிய பாஸ்டருடைய பொண்ணு இன்ஸ்டாவில் வீடியோ போடுது. மேல ஷாலுகள் ஒண்ணுமே கிடையாது. சோத்திரம். எதுவும் கிடையாது. பெரிய ஊழியக்காரவங்க தமிழ்நாட்டிலே திரும்பி பார்க்கிற ஊழியக்காரவங்க பொண்ணு பெட்ரூம் சீன் எடுத்து வீடியோல அப்லோட் பண்றாங்க. எவ்வளவு கேவலம். கிறிஸ்தவம் எங்க போச்சு பாத்தீங்களா? எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகை வருது. என் இருதயத்துல ஹார்ட் அட்டாக் வருகிற ஒரு வேதனை வருது. எப்படி உருவாக்குன இந்த ஊழியம் கிறிஸ்தவம் நிறைய விஷயத்தை லாஸ் பண்ணுது. நான் இன்னைக்கு காலையில உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். காலையில எந்திரிச்சிட்டேன், என் மனைவி எழுப்பி விட்டுருச்சு. டக்குனு மைண்ட்ல எனக்கு ஒரு தாட் வருது. என்னன்னா, 7 நாள்ல போக வேண்டிய இடத்தை ஏன் 40 வருஷம் கர்த்தர் கடத்தினாரு? அதுக்கு என்ன காரணம்? அப்படியே காலையில எடுத்த செய்தி கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்தேன்.
எப்பயுமே தேவனுடைய வார்த்தை சுமக்கிற ஒரு அனுபவம். தப்புனா தப்பு தம்பி, ரைட்னா ரைட். நீ அப்படி இருந்து பாரு, உன் வாழ்க்கையில நீ அப்படி இருந்து பாரு. உனக்கு முன்னாடி நான் சொல்றேன், எப்பேற்பட்ட யோர்தானும் பயப்பட ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க வாயை திறந்து. யோர்தானை கண்டு நீ பயப்படணுமா, உன்னை கண்டு யோர்தான் பயப்படணுமா? எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் கர்த்தர் முடிவு பரியந்தம் நடத்துவார். முடிவு பரியந்தம் நடத்துவார். முடிவு பரியந்தம். நான் ஒரு நாள் வெளியில ஊழியத்துக்கு போயிட்டு காலையில வந்து ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். காலையில வந்தேன், என் மனைவி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே நைட்டு ஃபுல்லா டிராவல், கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் மனைவிட்டா, இல்ல இல்ல நீ போ, நான் சர்ச்சுக்கு வரல இன்னைக்கு. எசபாவுக்கு தெரியும் ஊழியம் செஞ்சு தானே வந்திருக்கோம். எசபாவுக்கு இல்ல இல்ல வாங்க, கார் ஓட்ட ஆள் இல்ல. எழுப்பி விட்டு என்னை எழுப்பி விட்டு புட்டி மாவெல்லாம் அடிச்சு சோத்திரம். இந்த குழந்தைகளை புட்டி மாவு அடிப்பாங்கல்ல, புட்டி மாவெல்லாம் அடிச்சு சடை பின்ன விட்டு, அது மட்டும் தான் பின்னல நம்மால. அப்படியே தூக்கி கார்ல வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அங்கேருந்து பொறையார் சர்ச் வரைக்கும் கார் ஓட்டுன ஞாபகமே எனக்கு இல்ல. வந்து சேர்ந்தாச்சு. உள்ள போய் சர்ச்சில் உட்காந்து பாருங்க, நம்மால் பிரசங்கம், கடுமையான பிரசங்கம் போகுது. தூங்கு தூங்கு. எனக்கு என் மனைவியை பாக்குறேன், எதுக்க பாக்குறேன், அவ்வளவு கடுப்பு. நான் நிம்மதியா வீட்டுல உட்காந்து தூங்கி இருப்பேன். இங்க கொண்டாந்து கோயில்ல உட்காந்து சர்ச்சில் உட்காந்து தூங்க வைக்கிறாளே. ஆமா, ஒரு பிளான் இருக்கும். தேவன் ஒரு பர்பஸோட உன்னை கொண்டு போயிருப்பாரு. எனக்கு பின்னாடி ஒரு கை வந்து என்ன தொட்டுச்சு, அண்ணா கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு அம்மாக்குள்ள பேய் சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அம்மாக்குள்ள பேய் ஒரு கிராமத்தையே விரட்டிக்கிட்டு இருக்கு. பிளீஸ்னா, கிராமத்துல இருக்க எல்லா பேரும் சேர்ந்து கையை போட்டு கட்டி, காலை போட்டு கட்டி, அந்த ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும். அது எந்த சர்ச்சுமா, அந்த சர்ச்சு இருக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குல்ல, அது எந்த பேர் தெரியல எனக்கு. அங்க ஒரு டிஎல்சி சர்ச் இருக்கு. இந்த சர்ச்சுக்குள்ள உள்ள போட்டு கதவை லாக் பண்ணிருக்கானோ. அது சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் தூங்கு மூஞ்சி தூக்கத்தோட போய் நிக்கிறேன். என்னை பார்த்தது அப்படியே முட்டி போடுச்சு பாருங்களேன். ஒரு நிமிடத்தில் அதை கர்த்தர் அதுக்கு கிளீன் பண்ணி அதுக்கு விடுதலை கொடுத்து அந்த அம்மாவை பொறையார் சபையில் கொண்டு உட்கார. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, தேவன் நம்மை சுமக்கிறவனாய் கண்டுவிட்டால் போதும். வார்த்தைய, தரிசனத்தை, திட்டங்களை, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை, தேவனுடைய விருப்பங்களை சுமக்கிறவனாய் இருந்தா, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்து நான் சொல்றேன், உனக்கு முன்பாக சகல யோர்தானோ பிளந்து வழிவிட ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், இதற்கு பிறகு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாரா. இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொல்லவா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் கரை புரண்டு ஓடிய யோர்தானை ஆசாரியர்கள் கண்டு பயப்படல. என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? என்ன மது பண்ணாங்க பாஸ்டர் ஐயா, சீக்கிரம் முடிச்சுட்டு விடுங்க பாஸ்டர் ஐயா, அடுத்த மாசம் வேற சோறு வரலட்டீங்க. அது இப்ப இருந்தே எங்களுக்கு கப்ப 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 கப்ப. ஆமென் அல்லேலூயா. யோர்தானுடைய நிலைமையை கண்டு ஆசாரியர்கள் என்ன செய்யல? பயப்படல. அப்படின்னா என்ன? சூழ்நிலைய பார்க்கல. பக்கத்துல கைப்பிடி. சூழ்நிலைய பார்க்காத. நல்லா பக்கத்துல கைப்பிடி. சூழ்நிலைய பார்க்காத, சேட்ட பார்க்காத, ஆண்டவரை பாரு, அப்பாவை பாரு. நிறைய பேரு இந்த சூழ்நிலையை பார்க்கிறது. பக்கத்துல தொங்குற தோடு இல்ல, மயங்கிடாதே, அது கவரிங் ஆகி கூட இருக்கலாம். உன் டைம் வேஸ்ட் பண்ணிடாத. அதே பெரிய செயின் போட்டுருவாங்க. செயின் பாருப்பா, இந்த எபி பொண்டாட்டிக்கு எத்தனை செயின் பாருமா. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? பூரா கவரிங்க எல்லாம் நம்ம கல்யாணி கொடுத்த கவரிங் தான். அக்கா வாழ்க, கவரிங் அக்கா, கல்யாணி அக்கா வாழ்க. சூழ்நிலைய பார்க்காத. என்ன பண்ணக்கூடாதுமா? சில பேர் ஓடுது 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 ஓடட்டும். வெயிட் அண்ட் சீ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலையை பார்த்து பழகாத. யார் என்ன சொன்னா உனக்கு என்ன? கர்த்தர் உன் கூட இருக்கிறாப்ல. ஆமென் சொல்லுங்க. பைபிள் வசனம் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 16:23 கொஞ்சம் வாசிங்க.
பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பையனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, நாங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி. சிலருடைய ஆரவாரங்கள் நம்ம சிம்சோனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. கண்ணு போச்சு, எல்லாம் போச்சு, கையை கட்டிட்டாங்க இல்ல, மாவரைக்கு மொட்டை எல்லாம் போச்சு. இப்போ சிம்சோனு கையிலாக கொடுத்து அழைச்சிட்டு வராங்க. ஒரு சத்தம் கேக்குது. புரியும் உங்களுக்கு? ஒரு சத்தம் கேக்குது. அக்கா சொன்னிச்சுல, ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? சிம்சோனை நம்முடைய கடவுள் நம்ம கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தாகோனுக்கு பலி செலுத்தும்படி வந்தார்களாம். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் சிம்சோனின் காதில் விழுகிறது. இப்ப ஒரு ரகசியம் சொல்லி தரவா? சாத்தானுடைய ஆர்ப்பரிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க. சாத்தானுடைய கொக்கரிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் ஆடிட்டு இருக்கிறான், அடங்க போறான் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஆடுறான், அவன் அடங்க போறான். இந்த சூழ்நிலைய சிம்சோன் பார்த்து தன்னுடைய பலவீனத்தை அவன் உணரல. கண்ணு இல்லப்பா, கை கட்டுப்பா, தலை முடியலப்பா, பிரதிஷ்டை போச்சுப்பா, அபிஷேகம் போச்சுப்பா, அனல் போச்சுப்பா நினைக்கல. சூழ்நிலையை பார்க்கல. ஒன்னு செஞ்சான், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை எனக்காக இறக்கவையும். கேட்டான் பாருங்க, 3000 பேரை கொண்டுட்டான். 3000 பேர். சூழ்நிலையை பார்க்காத. உனக்கு எதிரிட்டு வருவார்கள், கர்த்தரோ உனக்கு ஆதரவாக இருப்பார். நிறைய பேருடைய லைஃப்ல ஃபெயிலியருக்கு என்ன தெரியுமா காரணம்? சூழ்நிலை தான். நிறைய பேர் சொல்றது இது சூழ்நிலை. என்ன பண்றதுன்னா என்ன பண்ணும்? பைபிள் சொல்லுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் ஷார்ட்ஸ் போட்டுலாம் வெளில வர மாட்டேன், லுங்கி போட்டு வெளில வர மாட்டேன். யாராவது லேடிஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் பனியனோட இருக்க மாட்டேன். எனக்கு சில சட்டத்தை இது வந்து அப்படிதான் இருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். பைபிள் தான் சொல்லுது. நீ பாண்டிச்சேரி போனா ஷார்ட்ஸ், மகாபலிபுரம் போனா எல்லாம் போயிட்டு போல இருக்கு, எல்லாம் போக வேண்டியதான். அப்புறம் குத்தடி ஜெயிலக்கா, குனிஞ்சி குத்தடி ரெபேக்கா, உலக்கையால போட்டு அவர் குத்தி விடுவாரு. சூழ்நிலைக்கு அடிமையாவாத. நான் சொல்லிக் கொடுக்குவா. ஆவிகளே பொல்லாத ஆவியே தெரியுமா? ஆவிகளே பொல்லாத ஆவியே தெரியுமா? சூழ்நிலைக்கு அடிமையாகிற ஆவி. எங்க ஊழியத்தில் ஒரு அக்கா இருந்தது. ஒரு 8வது படிக்கிற பையனை அந்த அக்காட்ட போய் இந்த நோட்டீஸை கொடுத்துருவாடான்னு அனுப்பிட்டான். அவன் திரும்பி வரும்போது பேய் பிடிச்ச மாதிரியா வரான். என்னடான்னு கேட்டதே, இருடா டேய் என்னடா அண்ணே, அந்த அக்கா ட்ரௌசரை போட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு பயந்தான் வந்தான், ஊழியத்தை விட்டு ஓடிட்டாங்க. இடரல் வருகிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடரல் வருகிறது அவர்களுக்கு முடிங்க வசனத்தை. ஐயோ, அப்போ சூழ்நிலையை பார்க்க கூடாது. நமக்கு இது இருக்கு இல்ல, நம்மோடு ஒருத்தர் இருக்கிறார். கையை தட்டி ஆமீன் சொல்லிடுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியல, கையில கட்டு, காலில் கட்டு, ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, விசுவாசம். நம்பப்படல உறுதி, காணப்படல் நிச்சயம். இந்த ஒரு விஷயம் நான் வருவேன். அப்பா பார்த்தா இந்தோ வரண்டா சாமி, அப்படியே இறங்கிட்டார். கையை தட்டி ஆமீன் சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலையை பார்க்க. நான் ஒரு நாள் ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும் போது, அப்ப இந்த லீவு விட்டு நாங்க படிச்சது பெரிய போராட்டம். 2 இயர் படிப்பை வந்து நாங்க 6 வருஷம் படிச்சோம். அவ்வளவு ஆசீர்வாதமான ஆட்கள் நாங்க. ஆமென். போட்டு கோர்ட்ல கேஸ போட்டு நிறுத்திட்டான், எக்ஸாம் எழுத விடல. அப்ப திடீர்னு ஒரு நாள் போன், எல்லாம் அப்படியே போய் பார்த்தா எல்லாம் ரூம்லாம் பூட்டியே கிடந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஒரு இடத்துல நான் அப்படியே லைட்டா கூட்டிட்டு அப்படியே படுத்துட்டேன். ராத்திரி 1 மணி, இப்படி திக் திக் அப்படி ஒரு இது போடணும், மியூசிக் போடணும். இந்த பயம். ராத்திரி 1 மணி, படுத்திருந்த இடத்துல கரண்ட் போயிட்டு ஒரே மயான காடா இருக்கு.
கண்ணை முழிச்சு பார்த்தேன், வெள்ளையா ஒரு உருவம். பயம் வந்துருச்சா எல்லாருக்கும்? வெள்ளையா ஒரு உருவம். அப்பதான் நமக்கு பாட்டு வரும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் தொல்லை மீகும் வெள்ளையா இருக்கு உன்னை இயேசுவே எல்லாம் நான் இயேசுவின் பிள்ளை. பயமே உள்ள உதறுது, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவா போனேன். நீ டிக் டிக்னு மியூசிக் போடணும். மெதுவா போனேன், போய் பார்த்தா 4 முளை வேட்டி காயுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை உன்னை பயமுறுத்தும், சூழ்நிலை உன் சூழ்நிலையை மாற்றி போடும். ஆமென். அதனாலதான் அப்பா சொன்னாரு, அதை பார்க்காத, என்ன பாரு. புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும் பார்க்காத. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ரைட் ராயில வாழணும் நீ. நானும் ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலை பார்க்காது. 3வது ஒன்று சொன்னார் பாருங்களேன், அது வாசிமா 4:8 வாசிமா. யோசுவா 4:8 குயிக்கா படிங்க. யோசுவா கட்டளையிட்ட இஸ்ரவேல் புத்திரர் செய்து, கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே போதும். அப்படியா? கர்த்தர் யோசுவாவோடே. இன்னைக்கு ஆலயம் நம்ம முடிச்ச உடனே ஞானஸ்தான ஆராதனை இருக்கு. அருமையான அன்பு சகோதரி ஷாலினி அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நாகர்கோயிலிருந்து வந்தாங்க. போன மாசமே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்றாங்க, அண்ணா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆயத்தமா வாங்க. காலையில வந்தவொடனே கேட்டாங்க, நான் எப்படி இருக்கணும். நான் சொன்னேன், ஞானஸ்தானம் கொடுக்கறது பெருசு இல்லை, இதுக்கு பிறகு நீங்க 16 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம, எச்சி முழுங்காம, தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்கணும்னு. அவ்வளவுதான், எல்லாம் டவுன் ஆயிட்டு. 16 நாளா? உண்மையில நம்பிட்டாங்க. கார்ல ஏறி உட்காரும் போது கேட்டாங்க, அண்ணே உண்மையிலே 16 நாள் இருக்கணுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பயம் கர்த்தர் சொன்னது. சொல்லுங்க, கர்த்தர் சொன்னது. சொல்ல மாட்டீங்க பாருங்க. கர்த்தர் சொன்னது, என் புருஷன் சொன்னது இல்ல. புருஷன் சொன்னதை கேட்டீங்கன்னா ஒரு நாள் பஞ்சு வச்சு 6 அடி நீளத்துல பெட்டி செஞ்சு உள்ள படுக்க வச்சிருவாங்க. கர்த்தர் சொன்னது. சொல்லுங்க வாய் திறந்து. இல்ல என் புருஷன் 40 லட்சம் ரூபாய்க்கு வீட கட்டினாருங்க அப்படின்னு என் மனைவி சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேங்க, அவரு தாங்க கட்டினாரு. நீ எடுக்கலாம், நான் ஆராய்ச்சி தூக்கிட்டு போவான். கர்த்தர் சொன்னது. சொல்லுங்க வாய் திறந்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். யோசுவா கர்த்தர் சொன்னபடி செஞ்சான். அதுதான் ரொம்ப முக்கியம். கானா ஒரு கல்யாணத்துல ரசம் குறைஞ்சா இல்லையா? எல்லாரும் அங்க அங்க ஓடுறான். மரியாதம்மா பாக்குது, மரியாதம்மா பாக்குது, மரியாதம்மா பாக்குது. ஆமென். ஆமா, மரியாதம்மா போய் இந்த அம்மா ஏதாவது மாதா குடிலா பிதா குடிலா வீடு, இப்ப பிதா குடிலா இருக்கு. மாதா குடில என் மனைவி வீடு பிதா குடிலா மாறி இருக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. ஆமா. போய் மரியாதம்மா பார்த்து ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கம்மா. ரெக்கமெண்டேஷன் ஏதாவது அந்த அம்மா சொன்னுச்சு, அப்பா எனக்கு என்னமோ ஒரு 10 மாசம் சுமந்து பெத்து கொடுக்க தான் ஒரு அதிகாரம் வந்தது ஒழிய இந்த ரசம் குறைவு சோறு குறைவுலாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. இதோ உட்கார்ந்துருக்காரு பாரு தாடி வச்சுட்டு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரோ அதை செய். அவன் சொல்லுங்க. பார்த்தா அவரு உடனே மணல் எல்லாம் அப்படியே கைராத்திரிலாம் சொல்லல. அவரு பார்த்தாரு, அப்படியா ரசம் கொஞ்சப்பா. ஆமாங்க ஐயா. இந்த வீட்டுக்கு வெளியில போனீங்கன்னா ஒரு 6 பாத்திரம் மண் ஜாடி இருக்கு, அதை போய் தண்ணீரால நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம். இப்ப வில்லியத்துக்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், வில்லியம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? முதல்ல மூக்க 2 புடைச்சுக்கும். நம்ம வில்லி மூக்க
அப்படி புடைச்சுக்கணும். ஏன்னா படிச்ச அறிவாளி அதுன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படி இருப்பான்ல, 2 பேர் இருந்திருப்பான்ல, அதுன்னு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான். ஆண்டவர் பார்த்துருவேன், நான் சொன்னது நீ செய், பக்கத்துல கைப்பிடி, நான் சொன்னதே செய். சில பேர் மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வேணாம், புது கல்யாணம் பழகாதீங்க, இப்படி தப்பாயிடும். சில பேர் புருஷன் சொல்றதை மட்டும் செய்யும், தப்பாயிடும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த அறிவு பெருத்தவன் முடிங்க வசனத்தை வருது பாருங்க வாயில, நோவு பெருத்தவன். நீங்க என்னங்க PhD எதுலயோ PhD உத்து பார்த்தா 4 உள்ள படுத்து கிடக்கும் பேய். எத்தனையோ PhD ஸ்டாஃபுக்கு பேய் வரட்டி இருக்கான் நான் கர்த்தர் கிருபையில. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் எதுவும் கேட்கல. என்ன ஆண்டவரே சொன்னீங்க? 6 கச்சாடியில தண்ணியை ஊத்தணுமா? வெளியில உள்ள கச்சாடி, எங்க உள்ள கச்சாடி? வெளியில உள்ள கச்சாடி சுத்தமா இருந்திருக்கும். என்ன அப்படி முறைக்கிறீங்களா? சுத்தமா இருந்திருக்கும். பாசி பிடிச்சி அழுக்காயி அது எதுக்கு உள்ள பாத்திரம்? காலு கழுவுறதுக்கு. நம்ம வீட்டுல குடி தண்ணியா அப்படிதான் இருக்கு. சில வீட்டுல எதையும் கேட்கலங்க, மொண்டு ஊத்துனா நிரப்பிட்டாண்டவரேன்னா இயேசு சொன்னாரு, இது அப்படியே இப்ப கன்வெர்ட் பண்ணி எங்க கொண்டு விடு? வசனம் பண்ணி பாருங்களேன். அவன் குடிச்சு விட்டு, என்னடா இவ்வளவு ருசியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை செஞ்சினா உன் நாட்சமான வாழ்க்கை கூட வாசனையா மாறும். உன் அருவருப்பான நிலைமை கூட அம்சமா மாறும். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை அழகா மாறும். நம்முடைய வாழ்க்கை சூப்பரா மாறும். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பார். இப்ப கருப்பா இருக்கும் கையை தட்டிடுங்க, கையை தட்டுங்கன்னு சொன்ன. அதுல சில பேர் இப்படி, நான் கருப்பா, சில பேருக்கு டவுட் வேற வருது. நான்சி மாதிரி ஆளுக்கலாம், என் மனைவி மாதிரி ஆளுக்கலாம் டவுட், நான் கருப்பா அப்படின்னு. இவங்க கருப்பே பார்க்காத மாதிரி. நீங்க கருப்பு இல்லத்தா, நீங்களா அண்டங்கட்டா, அண்டங்கக்கா கருப்பு சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில இது எல்லாம் மாறும். ஆமென். அவர் சொன்னதை மட்டும் செய். நல்ல கை வச்சுக்கோ. ஏசப்பா சொன்னதை நான் செய்வேன். உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களா? உண்மையா சொல்ல. இயேசு சொன்னதை நான் செய்வேன். இயேசுநாதர் வராரு, படக்குன்னு போய் ஒரு வனாந்தரத்தில் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே நம்ம மக்கள் என்ன ஆயிட்ட, எல்லாம் வந்துருச்சு. இப்படி பாக்குறாரு. இப்பதான் வால் போஸ்ட், ஹேண்ட் பில்லு, மைக்கு, ஆடியோ, நேசர் ஆடியோ, தம்பி கனி, கீபோர்டு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்களேன். மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு, ஒரே கூட்டம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நம்மளால என்ன செய்யுத, மணியை பார்க்கும். மணி 1:20 பக்கத்துல கை வச்சு நின்றது. முடிச்சிடும் இது. மணி 1:20 தானே, 1:40 முடிப்பான். டயர்டாயிடும் ஆளு, கொஞ்சம் நல்லது டயர்டாயிடும். இப்போ நம்ம ஆளுடைய நிலைமை. அன்னைக்கு இயேசுநாதருடைய செய்தியை கேட்டவன் 3 நாளா பேசிட்டு இருந்திருக்காருங்க. சமயத்துல நைட்ல வந்து யார்ட்ட மாட்டிடாதீங்க. நைட்ல நான் தூங்க மாட்டேன் தம்பி, அந்த மாதிரி நானு தூங்க மாட்டேன். இங்க வா, இங்க உட்கார், இங்க வா, இங்க உட்கார், இங்க வா, இங்க உட்கார், அவ்வளவுதான். ஜேனி வேற எதுக்க மாட்டீங்க. அது ஒரு ஜெபம் பண்ணும். ஏசப்பா நீர் உயிரோடு இருப்பீரானால் இந்த ஆளுக்கு தூக்கத்தை வர வைங்க ஏசப்பா. மணி வேற 2:45 ஆயிட்டு ஏசப்பா. அந்த நேரத்தில் அதோடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாமலே போயிடும். அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. எனக்கா ஒரு தூக்கம் வரும். அது எப்போ? மணி 4:02. அப்பதான் நான் சொல்லுவேன், என்ன எப்படி படுப்போமா? படுப்போமா சுத்தி பார்த்தா யாரும் இருக்க மாட்டான். அவ்வளோ டயர்டு. என் அன்பு தேவ ஜனமே, அன்னைக்கு 3 நாள் ஆசை. நான் ஒரு இடத்துல அப்படி பிரசங்கம் பண்ணேன். ஒரு ஆளு எந்திரிச்சு சொன்னான். அந்த பிரசங்கம் டேஸ்டா இருந்துச்சு, 3 நாள் கேட்கற மாதிரி இருந்துச்சு. கேட்டோம், நீ தான் பிரசங்கம் பண்றிய, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க.
அவர் மட்டும் கொஞ்சிக்கிட்டா வந்திருப்பாரு. யோசனை பண்ணி பாருங்களேன். மனிதனுடைய இருதயம் மாறிட்டு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு 3 நாள் பிரசங்கம் கேட்டவனே ஏசப்பாவுக்கு ஒரு வருத்தம். எல்லாரும் கிளம்புறாங்களாப்பா? ஆமாயா. அங்க கியா காரோ, டொயோட்டா காரோ, ஐகானோ, போர்டோ இல்ல. எல்லாம் எப்படி? எல்லாம் நடராஜ வண்டி தான். நடந்துதான் இயேசுநாதருக்கு பயம் வந்துட்டு போற போக்குல 4 பேர் முருகேசன மாதிரி மயக்கடிச்சு விடுவான். ஏன்டா விழுந்தன்னு கேட்டா போட்டு இவர் அறுத்தாரும்பா. அதனால டேய் நம்மளே சாப்பாடு கொடுத்துருவோம்டா. பைபிள் சொல்லுது அந்த சாப்பாடு கொடுக்க கூட யாரும் இல்ல. இயேசு சொன்னாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன். இப்ப ஏசப்பா ஒன்னு சொல்லிருப்பாரு, என்னம்மா நாகர்கோயில் அம்மா, நம்மளா இருந்தா 3 நாள் பசியோட இருக்கிறோம்ல, பிரின்சி நீ தான் அதுக்கு ஆப்டாவ. எனக்கு ஏசுநாதர் சொன்னாரு 50 பேரா உட்கார வை. எப்படி? ஹலோ, புருஷன் மாத்திரம் 5000 பேரு, இங்க 1000 பேர் புருஷன். அப்ப புருஷனே 5000 பேர்னா பொண்டாட்டி வீட்டுல விட்டா வந்திருப்பான். வா சேர்ந்தா போவான். ஒரு குடும்பத்துக்கு 2 பேருன்னா 5000 குடும்பத்துக்கு புருஷர்களாவே கல்யாணம் பண்ணவங்க தான் பைபிள் படி. அப்ப ஒரு குடும்பத்துக்கு 2 பேருன்னா 5000 பேருக்கு. அப்ப என்னுடைய கால்குலேஷன் 20000 பேர் பிரசன்ட் இயேசுநாதருடைய பிரசங்கத்துல. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? 50 பேரா உட்கார வைங்கிறார். 51 உட்கார்ந்தா கிடைக்காது. சொல்ற புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு செய். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஆமென் சொல்லுங்களேன். செஞ்சு பாரு, உங்க வாழ்க்கையில திருப்தி உண்டாகும். அப்போ யோர்தானை பிளந்து கடவுள் உன்னை மேன்மைப்படுத்துவார். சுமந்துவா, சூழ்நிலையை பார்க்காத, சொன்னபடி செய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த முதல் காரியம்? சொல்லுங்க, அப்படியே தள்ள வைங்க. சுமந்து வருவேன், சொன்னபடி செய்வேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. சுமந்து வருவேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சொன்னபடி செய்வேன். சொல்லுங்க, சுமந்து வருவேன், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், சொன்னபடி செய்வேன். ஜீசஸ் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட. சொல்லுங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் இந்நாளிலே. சொல்லுங்க. அன்பான அது போதும் இந்நாளிலே. தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா தனதை தினம் யோசிப்பவன். தேவா தினம் விசேஷித்தவன், ராஜா தனதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதி. எதினா இது எதினா நீ என்னோடு. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. யாரும் சும்மா இருக்க கூடாது. நல்ல கையை தட்டி.
பரிசுத்தமான அக்னி கம்பம் செல்லுது, பகல் சென்று அந்தகாரம் சுண்டு கொண்டது. பரிசுத்தமான அக்னி கம்பம் சொல்லுது, ஆகாய தேவன் தந்தாரே நல்ல மங்காத. ஓ ஆகாய தேவன் தந்தாரே நல்ல மங்காத. ஓ மறுபடி ஆகாய தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாய தேவன் தந்தாரே நல்ல மங்காத. ஓ எரினா இது எரினா, நீர் என்னோடு வருவதினா. எரினா இது எரினா, நீ என்னோடு வருவதினா. Jesus, glory to God. கைதடி கைதடி கைதடி. யோர்தான் பிளக்குது, யோர்தான் பிளக்குது. 3 நாளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள கூட வருது. சொல்ல வாழ்க்கையிலே கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். மாறாவி நீரை வேறாக மாற்றும் இன்னேஸ்வர் என்னோடுண்டே. மாறாவி நீரை வேறாக மாற்றும் இன்னேஸ்வர் என்னோடுண்டே. உங்க மாறா மாறட்டும், மாறா மாறட்டும், மாறா மாறட்டும். கைதடி கைதடி. மாறாவி நீரை glory ரீபா லாதா ராபா லாக்கா ராதா ராக்கா. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என் ஏக்கமெல்லாம் நான் சொல்றேன், லாஸ் இழப்பு சரி செய்யப்படுது, இழப்பு சரி செய்யப்படுது. சூழ்நிலை பார்க்காத, சூழ்நிலை பார்க்காத. சுமந்து போ, சுமந்து போ, சுமந்து போ, சுமந்து போ. இயேசு என்ன சொன்னாரோ அதை செய். அக்கினி அக்கினி பரவட்டும் 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 பரவட்டும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் கைய தட்டி. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். சந்தோஷம் நான் காணுவே. எதினா அட இது எதினா, அவர் என்னோடு. எதினா இது எதினா, இயேசு என்னோடு வருவதினா. பெருவெல்லம் உனக்கு முன்னாடி அடங்கும், பெருவெல்லம் உனக்கு முன்னாடி பிளக்கும், பெருவெல்லம் உனக்கு மரியாதை கொடுத்து வழி திறந்து விடும். இது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, விருத்தி அடைய செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். விருத்தி அடைய செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். பக்கத்துல கைப்பிடிங்க, இல்லைன்னா உங்க ஷோல்டர் அப்படி தட்டுங்க. விருத்தி அடைவாய் சொல்லு, விருத்தி அடைவாய், விருத்தி அடைவாய். நீங்க சொல்ல வரைக்கும் நடக்காது. சொல்லு வயதில் விருத்தி அடைவாய்.
விருத்தி அடைவாய். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம். இந்த விருத்தி அடைவதற்கு முன்னாடி பெரும் துரோகம் ஒழிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் நாமத்தினால். எங்கெல்லாம் விருத்தி வருதோ அங்கெல்லாம் துரோகம் இருக்கும். உனக்கு விரோதமா துரோகம் பேசுவாங்க. அந்த துரோகத்தை பார்த்து பார்த்து நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அங்க நீ கத்துக்கணும், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 1 நாளாகமம் 11:9 சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இருந்தார். எத்தனை பேர் விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இந்த பிரசங்கத்தை நிறுத்தி விடணும்னு ஆசைப்படுறீங்களா? விருத்தி அடையணும். சொல்லுங்க வாய் திறந்து. விருத்தி அடையணும். அல்லேலூயா. யாரோட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் விருத்தி அடைவார்கள். அப்ப மேட்ரு என்னன்னா, கர்த்தர் நம்மளோட இருக்கிறாராங்கிறது தான் மேட்ரு. செக் பண்ணணும், அப்பப்போ செக் பண்ணணும். அண்டரே நீ என் கூட தான் இருக்கிறீரா? தம்பி பேசுறானா? நல்லா வாய் திறந்துருச்சு அவனுக்கு. இந்த போன மாசம் சாட்சி சொன்னாங்களே, வந்து பேசாம இருந்தான், என் புள்ள பேசுறான். வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்காரு, வர சொல்லுங்க. பாருங்க, ஒரு அற்புதமான சாட்சி. போன மாசம் முடிஞ்சவன நீ அது வா. அவனுக்கு பேச்சு வராம இருந்ததுங்க. போன மாசம் எல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சவன வந்து என்கிட்ட பேசிட்டு போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்கிறாரு இந்த இடத்துல. உன் பேர் என்ன? பாருங்க, மைக் வாங்கிக்க. முதல்ல அவுட்ட கூட வாங்கய்யா. பாருங்க, ஒரு இந்து மனுஷன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்க பேர் என்ன? பையன். உங்க பேர் சொல்லுங்க. அவன் தம்பியோட பேர் சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க. நவீனா. எவ்வளவு நாளா பேசாம இருந்தான்? 6 மாசமா பேசல. என்ன ஊர் நீங்க? சிதம்பரம். பட்டையம் கோட்டையமா தான் வரீங்க. அங்க ஏசப்பா அற்புதம் செஞ்சிருக்காரா? என்ன நடந்தது? பேசுறானா? பேசுறான். வாயை திறந்துட்டு ஆண்டவரே, இயேசு நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர். ஃபாரின் இங்கிலீஷ். நல்லவர். இயேசு நல்லவர். இதை விட என்னங்க வேணும்? போங்க. அவன் சொல்ல, எனக்கு வந்து நல்ல பேர் வந்ததுக்கு முன்னாடி நிறைய அவ பேர் தான் வந்திருக்கு. இந்த ஊர்ல உள்ளவனே எனக்கு ஒரு 60 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா. எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. நான் சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. வச்சிருக்கேன் ஈஸியா தாங்கி தான் வந்தேன். கத்திருக்குது. எங்க தாய் மாமா சொன்னாரு, கத்திரிக்காய் முத்துனா மார்க்கெட்டுக்கு வந்துதான் ஆகும். வரும் பரிசுத்தம் வரும். எல்லாம் கவனிங்க. எவ்வளவு பேரு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் கூட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க, எவ்வளவு பிள்ளைகளுடைய இந்த ஆதங்கத்தையும் அந்த வேதனையும் சுமந்து தான் நான் போறேன். சில நேரங்கள்ல இந்த பொம்பளை பிள்ளைலாம், சில பிள்ளைங்கலாம் சொல்றதெல்லாம் கேட்டா அவ்வளோ வேதனையா இருக்கும். மலேசியாவுக்கு போயிருந்தோம் நானும் தம்பியும். அப்போ ஒரு பெண் தலையில கை வைக்கிறேன். அந்த குடும்பத்துல யாரோ ஒரு ஆண் வந்து ஜெயில இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு வருது. என் தள்ள கை வைக்கும் போது வெளிப்படுது எனக்கு. அப்ப நான் கேட்டேன், உங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆண் ஜெயில இருக்காங்களா? அவ்வளவுதான். அங்க நின்ன ஒரு பையன், ஒரு அம்மா, 2 பொம்பளை பிள்ளைங்க அழுவுது. உடனே சொன்னாங்க, அவரை வெளியில போய் சொல்லுங்க. யார? அவரை வெளில போப்பான்னு. வெளில போயிட்டு கதை சாத்தி ஜெயில இருக்கிறது எங்க அப்பான்னு அந்த பொண்ணு. ஜெயில இருக்குது ஏன்டான்னு கூலா சொன்னிச்சு. என்னை எடுத்துட்டாரு, அதனால ஜெயிலுக்கு போயிட்டாரு. எவ்வளவு வலி இருக்கும். சொந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சோராக்கி, இந்த பொண்ணு வேதனை தாங்க முடியாம இவளே போய் நேரடியாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ கதை நான் கேட்கிறேன். எவ்வளவு காரியம் நான் யோசிப்பேன். நான் நம்மளை தேவன் அன்னைக்கு ஒட்டச்சதுக்கு காரணம் இப்படிப்பட்டவருடைய வேதனையை சுமக்க கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க தாவீது விருத்தி அடைஞ்சான். தாவீதுக்கு எப்படிப்பட்ட நேரத்தில் விருத்தி வந்து? வாசிங்க 1 சாமுவேல் 16:11. சீக்கிரம் வாசிங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசி முடிப்போம்.
1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இங்க என்ன நடக்குதுன்னா, நமக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கிறான் அப்படிங்கறதே அப்ப மறந்துட்டான். நமக்கு ஒரு புள்ள இப்படி இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் யாரு? பெரியவர்கள், வசதி படைத்தவர்கள், நல்ல புஜபலசாலிகள், பராக்கிரமசாலிகள். அவன் கிடக்கிறான் ஆடு மேய்க்கிற பையன். எப்படி அப்படி இங்க யாராவது அனுபவிப்பீங்கல்ல? யாராவது அப்படி அடிபடுவீங்க தானே? அவன் கிடக்கிறான், அது ஆடு மேய்க்கிற பையன். அது என்ன தெரியாது, அது ஒரு ஆடு மேய்க்கிற பிள்ளை. படிப்பறிவே கிடையாது. தன் தகப்பனால் மறக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. மத்தவங்க மறந்துட்டா தாங்கிடுவான், பெத்த தாய் தப்ப மறந்துட்டா அவசரம் பண்ணி பாரு. பெத்த தாய் நம்மளை பத்தி கேவலமா பேசுனா சூப்பர்ல நம்ம ஆண்டவர். பெத்த தகப்ப உதாசீனப்படுத்தினா, பெத்த தாய் தகப்ப சபிச்சா எவ்வளவு பெரிய வேதனை. பெரும் துரோகம், பெரும் துரோகம். 1 சாமுவேல் 18:11 படிங்க. 18:11. அப்போது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்த பார்த்தான். யாரு சவுல்? யாரு தாவீதுக்கு? மாம்சே. அரே மாம்சே, தாய் மாமா, ஏன் உறவு, ரத்த கலப்பு. மாமாவால புறக்கணிக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. சொந்த குடும்பம் கண்டுக்கல பாஸ்டர், சொந்த குடும்பம் என்ன விரட்டிட்டு பாஸ்டர். வெரி குட், கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டார். கையை தட்டி ஆமென் சொல்லிடு. வெரி குட். இப்பதான் நீ பைபிள் லைன்ல நீ உள்ள வர. இப்பதான் நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிற. உன்னை ஒருத்தவங்க கைவிட்டாதான் ஒருவர் உன்னை தூக்கி நிறுத்துவாரு. புரியுதா நான் சொல்றது? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர். இவன் சவுல ஒரு பொருட்டாவே நினைக்கல, ஒரு பெரிய விரோதியாவே நினைக்கல, ஒரு பெரிய இதாவே நினைக்கல. அவனை அபிஷேகம் பெற்றவனாகவே கடைசி வரைக்கும் பார்த்தான். அதான் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற கிருபை அப்படிப்பட்டதா இருக்கணும். யார் உன்னை என்ன சொன்னாலும் சரிதான், யார் உன்னை விரோதமாய் பேசினா, சொந்த தகப்பனா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், சொந்த சகோதரன் சொல்றான், உன்னை யார் வர சொன்னது? 1 சாமுவேல் 17:28 கொஞ்சம் வாசிமா. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? எதுக்குடா நீ வந்த? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவோ வந்தாய்? சகோதரனால புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை. சகோதரனால. மகனே மகளே, நீ யாரா இருந்தாலும் சரிதான், மறக்கப்படுறதுக்கு கர்த்தருக்கு சோதரம் பண்ண. எனக்கு விரோதமாய் பெரும் துரோகம் இருக்குப்பா, கர்த்தருக்கு சோதரம் சொல்ல. நான் 2001ஆம் வருஷம் நினைக்கிறேன் ஒரு பாட்டு எழுதினேன். இந்த பாட்டு வரிகள் மறந்துருச்சு. அதுல ஒரு தெரிஞ்ச வரைக்கும் 2 கவி, 2 சின்னதான். அப்ப பசியோட வேலை இல்லாம ராத்திரி கொண்டசமுத்திரங்கிற ஊர்ல அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல படுத்திருக்கும் போது எல்லாம் ஒரு ஜக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்கும் போது அப்பா அபிஷேகம் பெற்றுட்டேன். ஏசப்பா என் கூட இருந்தார். கண்லேருந்து தண்ணி வரும்போதே ஒரு பாட்டு. துன்பத்தினூடே நான் கடந்து வந்து இயேசுவே உம்மை நான் சந்தித்திடுவே, துன்பத்தினோடே நான். கண்ணு தண்ணி ஓடுது. ஹலோ, அடுத்த வரி. யோபுவை போல பொறுமையை சாரும், ஆபிரகாம் போல விசுவாசம் தாரும், துன்பத்தினோடே நான் கடந்து. துன்பத்தின் வழியாய் வந்தாதான் அவரை பார்க்க முடியாது. எல்லாரையும் சொந்த மனைவி தூஷிக்கிறான். அந்த எல்லைக்கு வரணும், அந்த எல்லைக்கு வரணும். 2 சாமுவேல் 6:20 வாசிங்க. தாவீது தன்னை வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரத்தை கழித்து போடுகிறது போல. அசிங்கமா இல்ல? யாரு சொல்றா? மீகாய். மகளே, புறக்கணிப்புக்காக கர்த்தருக்கு சோதரம் சொல்ல. பெருந்துரோகம் விலகும், ஒரு நல்ல விருத்தியும் வீட்டுக்குள்ள வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பெருந்துரோகம் உன்னை விட்டு விலகும், ஒரு பெருத்த ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும். நான் விசுவாசிக்கிறேங்க, நான் நம்புறேன். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் ஒரு பிளஸ் பண்ணவா? நான் உங்களை பிளஸ் பண்ணவா? வாகனம் இல்லாதவங்க கை வைத்து காட்டுங்க. நல்ல வாகனம் எனக்கு இல்லை, கை வைத்து காட்டுங்க. எனக்கு அப்படி ஆவியில ஏவப்படுறேன். பாட்டிமா, நீங்க நாளைக்கு புல்லட் வாங்கி கொடுத்துட்டு அதில் வந்துருங்க, சோத்திரம். எனக்கு நல்ல வாகனம் இல்லை, கை வைத்து காட்டுங்க. கார் இல்லாதவங்க வில்லியத்துக்கு ஒரு கார், இயேசு நாமத்தில். வில்லியன் கையை வைத்த செலவு பண்ணணும், மனசை தயார் பண்ணிக்க. கை வைத்த சோத்திரம். ஆமென். டீசல் எல்லாம் போட்டாதான் வண்டி ஓடும். அல்லேலூயா. பாட்டிமாவுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு 360 சோத்திரம். ஆமென். கையை வைத்துங்க. என்னங்க அடப்பாவியலா, 1000 ரூபாய் ரேஷன்ல கொடுக்குறான்ட்டு என்ன ஓட்டம் ஓடுற? இங்க ஆண்டர் கொடுக்க போறாரு இப்போ உனக்கு. கை வைத்து. வாகனம் இல்லை எனக்கு, நல்ல வாகனம் இல்லை. நான் கூட இப்ப டொயோட்டா என்னவா எடுக்க போறேன். ஆமாம், கை வைத்துங்க சிஸ்டர், கை வைத்துங்க. கல்பனா சிஸ்டர், கை வைத்துங்க. எப்படி பேரை மறக்காம வச்சுக்கிறேன் பாருங்க. கை வைத்து தம்பி, கை வைத்து. வாகனம் இல்லாத இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் அடுத்த மாசம் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு புது நல்ல வாகனத்தோட, இல்லைன்னா அதுக்குரிய ஒரு காரியம் ஆரம்பிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறத என் பிள்ளைகள் அனுபவிச்சு அந்த சந்தோஷத்தோட இந்த செப்டம்பர் மாசம் இங்க வருவார்களாக. ஆமென். கார் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல கார், வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வீடு. ஆண்டவரே, கவரிங் போட்ட பிள்ளைகளா பவுல்ல போடட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அப்படி ஒரு விருத்திய என் பிள்ளைங்க மேல வைப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் பிள்ளைங்க அப்படி ஆசீர்வதிக்கப்படணும். இன்னொரு விஷயம், ஆவிக்குரிய வரங்களால நான் அலங்கரிக்கப்படணும். கை வைத்து. ஆவிக்குரிய அலங்காரம். அப்படியே கேளு அப்படி அப்புறம் அப்பாட்ட அப்படியே கேளு. அப்பா, எனக்கு அந்நிய பாஷை இன்னைக்கு பெற்றுக்கலாம். அந்நிய பாஷை வேணும், எனக்கு வரங்கள் வேணும். நான் வியாக்கியானம் பண்ணணும், இந்த ப்ரொஃபட்டிக்கலா சொல்லணும், தரிசனம் பார்க்கணும். விரும்புகிற பிள்ளைகள் மேல அந்த ஆவியின் அனுக்கிரகம், அந்த ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாய் இறங்கட்டும். ஒரு விருத்தியை என் பிள்ளைகள் பார்ப்பார்களாக. கையை தட்டி நன்றி சொல்லி, நல்ல கையை தட்டி, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5000 ஆண்களுக்கு வயிறார, 5000 ஆண்களுக்கு பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம், பாடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவை எல்லாம் சந்திப்பா. நீ விசுவாசிக்கும் போது சொல்லு. பிறருக்கு ஒரு நிமிஷம். இதை நிறைய பேர் பாட மாட்டீங்க. நான் என்னமோ சாலமன் பாப்பையா மாதிரியும். ஆமென். அல்லேலூயா. கையை தட்டி பாடலாமா? கை தட்டு, சத்தத்தை கேட்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். தட்டு. அப்புறம் என்ன பாட்டு? தட்டு. ஐந்து அப்பங்களை 1000 ஓ உண்மையாவா? 1000 ஓ 5000 பொம்பளையாளுக்கு வயிறார உணவளித்தா, 5000 குடும்பத்துக்கு வயிறார கையதட்டு பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம், பாடி ஓடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதான்
வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதான் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. நல்ல கையில் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. சொல்லுங்க, புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. சொல்லுங்க, பாடி உண்மையாவா உண்மையாவா நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கோடி நன்றி சொல்வோ. அல்லேலூயா. பெருந்துரோகம் மறையுது, விருத்தி வீட்டுக்குள்ள வருது, விருத்தி வீட்டுக்குள்ள வருது. எடுத்துக்க தயாராத்தனை பேர் இருக்கிறீங்க. ஒன்னே ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். உன்னை அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென். உன்னை அடையாளப்படுத்துவார். நீர் இன்னார் என்பதை அடையாளப்படுத்துவார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். நெருங்க முடியாது, ஆனா பவரா இருப்போம். ஆமென் சொல்ல. நெருங்க முடியாது, ஆனா மகிமையா அப்பா நம்மளை வச்சிருப்பாரு. ஒருவரும் அவர்களோட சேர துணியவில்லை, ஆனாலும் அவர்களை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பெரும் பாவம் அழியுது. பேதுரு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாப்ல. அனனியா சப்பீரால் ரெண்டு பேரும் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. என்ன பொருத்தனை பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு இடத்த சர்ச்சுக்கு கொடுத்துருவோம். ஒரு இடத்த சொல்லுங்க, சர்ச்சுக்கு கொடுத்துருவோம். நிறைய பேர் அப்படி பொருத்தனை பண்ணி இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறதானே. எத்தனை பேர் கையை உயர்த்துங்க? நான் பொருத்தனை பண்ண இன்னும் செய்யாம இருக்கேன். கையை உயர்த்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். கையை உயர்த்துங்க தயவுசெய்து. எந்த பொருத்தனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஜேனி அம்மா கூட ஒரு கழுத்து, வெங்கல கழுத்தா, பவுன் கழுத்தாமா, இந்த வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனீங்கன்னா காது சரியாயிட்டா காது மாதிரியே வெள்ளியில செஞ்சு வைக்கிறான். ஆமா, கழுத்து வலிக்கு ஜெபம் பண்ணா கழுத்து தானே செஞ்சு வைக்கணும். 2 பேர் பொருத்தனை பண்ணாங்க, காணியாச்சி வித்தாங்க. பொருத்தனை ஈஸியா பண்ணிடுவாங்க. இந்த நிலம் உங்களுக்கு தான் ஆண்டவரே, இந்த வீடு உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஊழியக்காரனுக்கு ஒரு வேளை சோறு கொடுக்க மாட்டான். ஜெபம் பண்ண சொன்ன ஜெபம் பண்ண மாட்டான். ஆனா எபி மாதிரி ஆனா எல்லாம் உள்ள இருக்கணும், வெளியில எல்லாம் எங்க இருக்கு? உள்ள இருக்குண்ணே. உங்க மேல இருக்கிற பாசம்லாம் உள்ள. ஒருத்தர் பேய் வரட்டுனா 10,000 ரூபாய் தெரியுமா? அப்படி பார்க்க போனா இந்த ஏரியாவில நான் தான் கோடி சொன்னாந்திருப்பேன். அம்புட்டு பேய் வரட்டிருக்கேன். 2 பேரும் பிளான் பண்ணாங்க. இந்த இடம் ஆண்டவருக்கு வித்த உடனே நிலம் எப்படி மாறிட்டு, இப்ப பணமா கட்டுக்கட்டா மாறிட்டு. என்ன ராஜேஷ், நான் சொல்றது சரிதானே? கட்டுக்கட்டா மாறிட்டு. பணத்தை பார்த்த உடனே என்ன ஆயிட்ட?
இம்புட்டா கொடுக்கணும். புதுசா வந்த தம்பிமார் பாக்குறாரு, என்ன இந்த ஆளு இறங்கி இப்படி அடிக்கிறாரு. நம்ம ஒரு ஃபேமிலி தம்பி, ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு நான் சொல்லனா, நம்ம உண்மையா பேசணும். அல்லேலூயா. ஆமா, பொருத்தனை பண்ணும்போது அது ஈஸியா தெரியும், கொடுக்கும் போது கஷ்டமா தெரியும். பணத்தை பார்த்துட்டான், 2 பேர் பேசிக்கிறான். இல்ல மச்சான், மாமா எம்பட்டியா கொடுக்கணும், அவன் பரதேசி பையன் மாதிரி இருக்கான், அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்த பையன், இந்த பேதர் பையன், அவன் வந்து நீங்க என்ன அபிஷேகங்கிறான், டச்சுங்கிறான், புச்சுங்கிறான், எம்புட்டையா போய் கொடுக்கணும். ஆமா, குடும்பம் குட்டி இருக்கு, 2 பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள எல்லாம் இருக்கு, என்ன செய்யலாங்கிற? 10 லட்சம் ரூபாய எடுத்து மறைச்சிருவோம். மறைச்சிட்டு எங்க போயிட்டான் நேரா, மீதி எடுத்துக்கிட்டு என்ன பாரு, என் அழக பாரு. அவன் பேதரு அனாயிட்டன் மேடம் கடலையா. சில பேர் தப்பு பண்ணிட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கோம். நான் கேட்பேன், பண்ணியான்னு கேட்பேன், மெதுவா பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கேன். நடந்தவருக்கு ஒளிவு மறையோட வாழ முடியாது. கொண்டு வந்து அனனியா என்ன பண்ணிட்டான், கொடுக்குறான். பேதரு கேட்கிறாப்ல, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுதான் வித்தியா? இதான் வார்த்தை, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுதான் வித்தியாப்பா. உடனே அவன் என்ன சொல்றான், ஆமாயா இவருக்கு தான் வித்த. அடுத்து கேட்கிறான் பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? செத்துட்டான். இப்ப எத்தனை பேர் ரிவைவலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். எத்தனை பேர் எழுப்புதலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கை வைத்து காட்டுங்க, கை வைத்து காட்டுங்க. பொய் சொல்ற 4 பேர் சபையில சாவணும். பொய் சொல்ற 4 பேரு இங்க நடந்துச்சு. இதுக்கு பிறகுதான் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அடையாளம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். உடனே அங்க இருக்கிறவங்க சீலையை சுத்துறாங்க, சுத்தி கொண்டு போய் சர்ச்சுக்கு வெளியில வச்சுட்டாங்க. இப்ப லேட்டா, எப்பயும் போல லேட்டா வர்றது யாரு? நம்ம அம்மணி. ஏன் புடவை கட்ட 2 மணி நேரம் இல்லையா, மேல உலகலாம் இதெல்லாம் கொடுங்க 1 மணி நேரம், அப்புறம் இதுல சாயம் பூசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சிலதெல்லாம் பார்ப்பேன், கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி செஞ்சு நிற்கும். கத்த நல்லவர், வாழ்ட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இதெல்லாம் பூசிக்கிட்டு அன்னைக்கு லேட்டா வந்துச்சு. என் புருஷன் எங்கிட்ட தேடிச்சா, அவன் சுத்தி சீலையில சுத்தி வெளியில வச்சிருக்கானுல, இது என்ன மூட்டை கேட்டுச்சா? எதுவும் கேட்கல. நேரா எங்க போயிட்ட? நேரா பேதர்கிட்ட தான், ஊழியக்காரன்ட்ட தான். அவன் கேட்டான் அதுகிட்ட, நான் நிலத்தின் கிரயத்தை அவ்வளவுதான் வித்தியல, என்ன கதை? உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, ஆமா அவளுக்கு தான் வித்தேன். பேதர் கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? 2 பேரும் அவுட்டு, தேசத்தில் எழுப்புதல் வந்துட்டு. கையை தட்டி. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவிங்கிறது நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லுவீங்க, குடும்பத்தில் பொய் சொல்லுவீங்க, மனைவிட்ட பொய் சொல்லுவீங்க, புருஷன்ட்ட பொய் சொல்லுவீங்க. இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற இந்த மனுஷன் நரகத்துக்கு போயிடுவான். எந்த பாவத்தையும் பேயோட புள்ளன்னு சொல்லல பைபிள்ல. மரணத்திற்கு ஏதுவான பாவம் இருக்கு, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கு. இந்த பொய் பேயோட புள்ளன்னு ஒண்ண முத்திரிக்குது. எத்தனை பேர் எதுக்காக பொய் சொல்றோம்ல, எந்தெந்த விஷயத்துக்காக பொய் சொல்றோம்ல, வச்சுக்கிட்டே இல்லைங்கிறோம்ல. யோசனை பண்ணி பாருங்க. இந்த பொய் என்னைக்கு சாவுதோ சபைகள் அடையாளப்படுத்தப்படும். கையை உயர்த்து. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள அந்நிய பாஷை, கள்ள அபிஷேகம், கள்ள அனல், கள்ள வார்த்தை, ஏற்ற வார்த்தை, அப்படிதானே இருக்கு. செவி தினவுள்ளவர்கள் தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதனை தேடி போவாங்களாம் கடைசி காலத்தில். இந்த இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்துக்கு நம்ம எதிராக நிற்போம். சொல்லுங்க வாயத்தை பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்லாத மாட்டிப்ப. பொய் சொல்லுகிற நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பைபிள் சொல்லுது, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் பேசுகிறவர்களை கர்த்தரே அழிப்பார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது.
என்ன எடுத்து படிச்சுங்க. சங்கீதம் 5:6 இருக்கு. நீங்கள் களவு செய்யாமலும் பொய் சாட்சி சொல்லாமலும் இருங்கள். பொய் சொல்லக்கூடாது, பெரிய ஆபத்து, பெரிய பாவம் அது. ஊழியத்துக்கு விரோதமாய் பொய் பேசாதீங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பொய் பேசாதீங்க, புரட்டி பேசாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துவார் இந்த தேசத்துல. எதிர்த்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போலாய் விரிப்பவரும் அவரே. சொல்லுங்க. பூமியின் மண்ணை மரக்காலாய் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போலாய் விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. முன்னறிந்தார், முன்கூறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் ஆவியானவரே, பெரிய துரோகம், பெரிய தீமை, பெரிய தீங்கு, மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் எங்களை விட்டு விலகட்டும்பா. நாங்க உமக்காக வாழ ஆசைப்படுறோம். எங்களை அடையாளப்படுத்துங்க, எங்களை அடையாளப்படுத்துங்க. ஜீசஸ். வானம் திறந்து மன்னாவா போஷித்தவரும் அவரே, செங்கடலை இரண்டாக வீழ்ந்தவரும் அவரே. சொல்லுங்க. வானம் திறந்து மன்னாவா போஷித்தவரும் அவரே, செங்கடலை இரண்டாக வீழ்ந்தவரும் அவரே. மோசேயின் கை கோலால் அற்புதங்கள் செய்தவரே, மோசேயின் கை கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலக முடியும் வரை துணையாய் நம்மோடன் இருப்பவரே, உலக முடியும் வரை துணையாய் நம்மோடன் இருப்பவரே. சொல்லு. முன்னறிந்தார், முன்கூறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். சொல்லுங்க. படுத்தினார், இன்னும் மகிமை, இன்னும் மகிமை. ஆவியானவரே, மகிமை, இன்னும் மகிமை. எல்லாரும் அப்படியே எழுந்து, அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை, glory, இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை
படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் எல்லார்கிட்ட வாங்க மகிமை பூமியின் மண்ணை மறக்காரா கலந்தவரோ அவரே நீரை போலா விரித்தவரோ அவரே பூமியின் மண்ணை மறக்காரா கலந்தவரோ கைதடி 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 நல்ல கையதடி அழைத்தவரோ அவரே நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரோ வா 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 உன்னையும் என்னையும் உள்ளங்கை சொல்லுங்க சொல்லுங்க உன்னையும் என்னையும் உள்ளங்கை மறைந்தவரும் அவரே முன்னறிந்தா முன்கூறிந்தா நம்மை அறிந்தா பையம் பையம் glory 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 கைதட்டு 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 மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க அப்பா கேளுங்க அப்பாட்ட கேளுங்க அப்பா என்ன மேன்மைப்படுத்த போறப்பா என்ன உயர்ந்திருக்க 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 glory glory மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை ஒவ்வொரு மேலும் தேவாக்கினி அக்கினி கண்ணமுடு 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 அக்கினி 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 பொல்லாதாவி பொல்லாதாவி மாயமந்திர ஆவி பில்லி சுனி ஆவி வெளியே வா படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை படுத்தினார் இன்னும் fire fire வெட்டுகாய் 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 திரும்ப 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 அவனை வாங்கப்பா அவனை வாங்க திரும்ப 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 ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஜீவன் படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் மகிமை Fire the holy touch everybody touch everybody touch everybody ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் உயர்த்துகிற அபிஷேகம் உன்னதத்தின் அபிஷேகம் மகிமை படுத்தினார் பூமியின் மண்ணை மறக்காய் ரெண்டு கை வானத்துக்கு உயர்த்திங்க ரெண்டு கணமா நல்ல கை ரெண்டு கை வானத்துக்கு வலிச்சாலும் பரவாயில்ல கவனிங்க ஒரு மகிமை உங்களை அப்படியே மூட போகுது ஒண்ணுங்க கீபோர்ட்லாம் கிடையாது இப்போ ஒரு எமோஷனல் இல்லை உன் உள்ளத்தை உடைச்சு அப்பாட்ட கேளு உன் கையில் அப்படியே ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லமை இறங்கும் நான் ஊழியக்காரன் அவரோட புள்ளனா அவரோட புள்ளனா ரெண்டு கை வானத்துக்கு நேரம் உயர்த்துக்கு அப்படியே உயர்த்துக்கோ வாயை திறந்து கேளு சில பேருக்கு மயக்கம் வரும் ஒரு வல்லமை இறங்க போகுது இப்போ ஒரு வல்லமை இறங்க போகுது லெசன் முன்னாடி வா ஒரு வல்லமை இறங்க போகுது
ஒரு வல்லமை இறங்க போ. Jesus. அப்படியே கையை மட்டும் உயர்த்திக்கோ. Jesus. கையை மட்டும் உயர்த்திக்கோ. Jesus. அப்படியே பக்கத்துல இருக்க கையை அப்படியே கோத்து கூட பிடிச்சுக்கோ. அப்படியே பக்கத்துல இருக்க கையை கோத்து பிடிச்சு அப்படியே தூக்கிக்கோ. Jesus. ஒரு மகிமை இறங்கட்டும். அப்படியே Jesus. ஒரு மகிமை அப்படியே இறங்கட்டும். Jesus. உடனே உனக்கு கேளு, அப்பா நான் வெறுமையா போக கூடாது. Thank you Jesus. நான் வெறுமையா போக கூடாதுப்பா. Thank you Jesus. நான் சொல்றேன் என்ன உயர்த்துற ஒரு அபிஷேகம். யாராவது கீழே விழுந்தாங்கன்னா படுக்க வச்சிருங்கப்பா. Thank you wonderful Jesus. Thank you wonderful Jesus. Thank you wonderful Jesus. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை. கண்ண மூடு தம்பி, கண்ண மூடு. ஒரு மகிமை. ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா? ரெடியா? ரெடியா இருக்கிறீங்களா? உங்க மேல அந்த அக்கினி இறங்க போகுது. இப்போ உங்க மேல அந்த மகிமை இறங்க போகுது. உங்க மேல அந்த மகிமை இறங்க போகுது. உங்க மேல அந்த மகிமை இறங்க போகுது. ஒரு வல்லமை இறங்க போகுது. ஒரு மகிமை இறங்க போகுது. ஒரு மகிமை இறங்க போகுது. நான் சொல்றேன், நான் அவருடைய பிள்ளை. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், என்னை நடத்துகிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், என்னை நிரப்பி வைத்திருக்கிற அபிஷேகம் இப்போ 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 படுக்க வச்சிருங்க. விழுந்தாங்கன்னா படுக்க வச்சிருங்க. இப்போ 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 ஒவ்வொரு மேலையும் பாய்ந்து வரப்போகுது. கையை தூக்கி பிடிச்சுக்கோ. கையை தூக்கி பிடிச்சுக்கோ. அக்கினி 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 ஃபயர் fire Jesus name. Touch everybody. Touch everybody. Touch everybody. பெட்டுகள் பெட்டுகளை வைக்கிறவே. பெட்டுகளை அக்கினிய அக்கினிய பெற்றுக்கோ. அக்கினிய பெற்றுக்கோ. கையை தட்டி வாங்க. கையை தட்டி வாங்க. கையை தட்டி வாங்க. கையை தட்டி வாங்க. பெட்டுகள் 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 பெட்டுகள். I release fire. Touch 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 touch. பெட்டுகளை வைக்கிறவே. ஒவ்வொரு மேலையும் பெட்டுகள் பெட்டுகள் மகளே. பெட்டுகள் 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 பெட்டுகள். தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி. சருகுகளை எரிக்கிற அக்கினி, எரிக்கிற அக்கினி, எரிக்கிற அக்கினி. Jesus fire. Jesus name. அக்கினி அக்கினி பெட்டுகள் 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 அக்கினி பெட்டுகள். fire. Prophetical anointing, prophetical anointing. I send Lord if you anointing. Hallelujah. நல்ல கையை தட்டி துதி 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 துதி. கட்டுகளை உடைக்கிற அக்கினி, கட்டுகளை உடைக்கிற அக்கினி. பெற்றுக்கோ பெற்றுக்கோ அந்த மகிமை. பெற்றுகள் பெற்றுகள். சாபங்களை 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 அறுக்கிற அக்கினி, சாபங்களை அறுக்கிற அக்கினி. போதிக்கிற கிருபை, போதிக்கிற கிருபை, போதிக்கிற கிருபை. I send glory to God. Thank you Lord. Thank you Lord. இழப்புகள் மீட்கப்படுகிறது சகோதரி, இழப்புகள் மீட்கப்படுகிறது, இழப்புகள் மீட்கப்படுகிறது. 3 தடைகள் அது உடைகிறது உன் குடும்பத்தை. பெட்டுகள் பெட்டுகள் அந்த கிருபை. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் உன்னை வேறு விரிக்கிறார். கர்த்தர் உன்னை வேறு விரிக்கிறார். நீ எதேச்சையா இங்க வரவில்லை மகனே. உனக்குள் தேவ அக்கினி எரியுது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. அதை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் அந்த அக்கினி, பெற்றுக்கொள் அந்த அக்கினி. நீ சாதாரணமா வரல, நீ முன்குறிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ எழுந்து கட்டுவாய். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. கையை தட்டி, கையை தட்டி. மகிமை மகிமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அந்த கிருபையை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அந்த கிருபையை. பெற்றுக்கொள் அந்த கிருபையை. பெற்றுக்கொள் 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 அந்த கிருபையை. Thank you Holy Ghost. உமக்கு பிரியமான தேசம். Fire. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். By the Holy. நீரே என் தேவன். சொல்றார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து கட்டுவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ என்னுடையவள் மகளே. உன்னை சுற்றி இருந்த 3 சர்ப்ப ஆவிகள் அவைகள் எரிந்து போய்விட்டன. கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை. திரும்ப
உன் மதில்களை நான் எடுப்பிப்பேன். Thank you, Holy Ghost, for the Holy glory. For thank you, Jesus. Fire. Jesus name the அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க. அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க. ஏசப்பா சொல்றாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை மேன்மைப்படுத்துவேன். மற்றவர் கண்ணு முன்னாடி நீ மேன்மைப்பட போற. நீ மேன்மைப்பட போற. ஆவியானவருடைய வைராக்கியம் இதை செய்யும். இதை செய்யும். இதை செய்யும். நீ விருத்தி அடைவாய். நீ விருத்தி அடைவாய். நீ இருத்தி அடைவாய். நீ எழுந்து கட்டுவாய். உன்னை சுற்றி இருக்கிற முட்கள் பிடிக்கப்படுகிறது. என்ன ஒரு அழகுள்ள தெய்வம் அவர். அந்த பையன் புதுசா வந்த பையனை கொண்டு வா தம்பி. அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன், காரைக்கால் பையன். தம்பி கையை உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுயா. கையை உயர்த்திக்க. ஆண்டவர் உன்னை விசேஷமான ஒரு கிருபையில நிரப்ப விரும்புறார். ஓ, எத்தனை நாள் நீ காத்து கிடந்தன்னு தெரியாது. எத்தனை நாள் இதுக்கா ஏங்கன்னு தெரியாது. ஏசப்பா உன்னை சொல்றாரு, உன்னை பார்த்து காரைக்கால் பட்டணத்துல உன்னை நான் எழுப்பி விடுவேன். உன்னை எழுப்புவேன். உன்னை எழுப்புவேன். அந்த படல எழும்புவாய். இன்றையிலிருந்து 7 நாட்கள் நீ உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திரு. இந்த அபிஷேகம் உன்னில் ஆக்டிவேட் ஆகும். நான் இயேசுவின் ஊழியக்காரன். எனக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெற்றுக்கொள் அந்த கிருபை. பெற்றுக்கொள் அந்த கிருபை. பெற்றுக்கொள் அந்த கிருபை. பெற்றுக்கொள் அந்த மகிமை. பெற்றுக்கொள் அந்த கிருபை. உங்க குடும்பத்துல 3 விதமான தடை. நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் சில விஷயங்கள் அது கிணத்துக்குள்ள விழுந்த கல்லு மாதிரி அப்படியே கிடக்கு. கர்த்தருடைய மகிமை உங்களை தேடி வந்திருக்கிறதுனால இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டை ஒரு ஜெப வீடா மாத்துவேன்றாரு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய உறவுகளால சம்டைம்ஸ் உங்களுடைய வாழ்க்கை அலங்கோலம் ஆகுது. அது அப்படியே வித்தியாசமான சூழ்நிலையில தத்தளிக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. நான் சொல்றேன் கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் வேறுபடுத்துவேன். உன்னை நான் வேறுபடுத்துவேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ அபிஷேகம் இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே டேஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த அனாயிண்டி உங்களை மூட போகுது. நீங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மகிமை உங்களோட கடந்து வரதை நீங்க பார்ப்பீங்க. இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புனது போல உங்களை நிரப்பணும். நான் ஜெபம் பண்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபை. அடே கையை உயர்த்து. எல்லாம் தள்ள கை வச்சுக்கோங்க. என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா. விடு தம்பி. என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா. என்னை மேன்மைப்படுத்துங்க தம்பிங்க. வாயா திரும்ப. உன் பேர் வின்சென்ட். என்ன பார்த்திருக்க முன்னாடி? இல்லை, பார்த்தது இல்லை. ரீசெண்டாக அக்கா காமிச்சாங்க இந்த மாதிரி யூடியூப்ல பார்த்தேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, படித்து முடிச்சு இப்போ MBA படித்து முடிச்சிருக்கேன் சென்னையில். காரைக்கால் இருக்கீங்க? காரைக்கால். வீடு காரைக்காலா? என்ன யோசிக்கிறீங்க? என்ன நடந்துச்சு இப்போ? தெரியல பாஸ், என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு நீங்கள் கை வைக்கக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப அழுவியாக வந்து டப்புன்னு கீழே விழுந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் உழுவக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்படி பண்ணக்கூடாது, எல்லாரும் உழுவுறாங்க, சரி நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது, என்ன ஆனாலும் அப்படியே இருப்போம், என்ன ஆனாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கே தெரியல என்ன பண்ணேன்னு. ஏசப்பா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஊழியம் செய்வீங்களா? செய்வேன்னு சொல்லுங்க. செய்வோம். காரைக்கால உங்களை கத்து நிறுத்துவாரு. நீங்க எந்த சபை எங்க போறீங்க எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நீங்க சொந்தம் பரலோகத்துக்கு சொந்தமான தம்பி. ஆமா, ஒரு 7 நாள் உபவாசம் இருங்க, இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆயிரும். ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த மக்களுக்கு என்ன சொல்றீங்க?
ஏசப்பாவை நம்புங்க. இயேசுவை நம்புங்க. அவரை நம்பினவங்க என்னைக்குமே கைவிட்டது கைவிட்டதில்லை. கையை தட்டி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதிசயம் செய். என்ன மகளே என்ன நடந்தது? இப்படி வாங்க. என்ன நடந்தது? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு கல்பனா ஃபர்ஸ்ட். ஆ, நான் உங்களை யூடியூப்ல பார்த்து தான் எங்க அக்கா, அம்மா, தம்பி ஃப்ரெண்ட் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி. நான் சொன்னேன் இங்க வந்தா நிறைய அற்புதம்லாம் நடக்குதுன்னு. அது எங்களுக்கே இவ்வளோ இதா நடக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் குடும்பத்தை எல்லாரையுமே கர்த்தர் தொட்டாரு. என் அக்காலாம் ஆர்சியில ரொம்ப தீவிரமா இருக்கிறவ வரவே மாட்டா. அவ வண்டியா பைக்ல வந்தா காரைக்கால்ல இருந்து. அவளையும் கர்த்தர் தொட்டு அவ சாய மாட்டான்னு தான் நான் நினைச்சேன். அவ அப்படி சாஞ்சது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. கட்டு உடஞ்சிருச்சு. எல்லா கட்டும் உடஞ்சிருச்சு. நான் இங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன் என் பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, ஆண்டவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உங்க குடும்பத்துல உண்மைதான். உங்களை பத்தி எனக்கு ஏதாவது நீங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. நானா தான் தேடி வந்தேன். உங்களை யூடியூப்ல பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம். இயேசு உயிரோட தான் இருக்காரு. உண்மையாவே இருக்கு. கையை தட்டி